எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள், கேட்டு மகிழலாம். குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம், அத்தியாயம் 8. சரியாக மணி இரவு 8 தொட்டிருந்தது. அனைவரும் உணவுக்கு ஆர்டர் கொடுத்து காத்திருந்தனர். கார் பார்க்கிங்கில் வருங்காலத்தை கழற்றிவிட்டு வந்தவனோ எல்லோருக்கும் முன்னதாகவே உணவு விடுதிக்கு வந்து சேர்ந்திருந்தான். பெரிய குடும்பம் என்பதால் அனைவரும் ஒற்றுமையாக அமர்ந்திட மேஜைகளை செட் செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தான் ரகு. அங்கிருந்த பணியாளர்களை தனி ஒருத்தியாய் ஒப்பாரிக்கொண்ட கோகனதையோ 2 குடும்பமும் கார் பார்க்கிங்கில் என்டர் ஆகிடும் முன் முகத்தை வெட் டிஷ்யூவால் துடைத்து மீண்டும் லைட் மேக்கப் கொண்டாள். கோவிலுக்கு வர முடியாது போன சக்தியோ டின்னரில் வந்து கலந்து கொண்டான். ராதிகாவை அழைத்திடலாம் என்று குருமூர்த்தி சொல்ல தாத்தா பார்த்த ஒரு முறைப்பில் வாய்மூடி கொண்டார் மூத்த மகனவர். வருங்கால அண்ணி புவனாவிற்கு எதிரே அமர்ந்திருந்தாள் லோட்டஸ். அக்காவிற்கு வலது பக்கத்தில்தான் அமர்ந்திருந்தான் ரகு. கலகலப்பான குடும்ப கான்வர்சேஷனில் ஜோடிகள் இருவரும் கலந்து கொள்ளவே இல்லை. வாழை இலையை மட்டுமே குனிந்த தலை நிமிராது பார்த்திருந்தான் ரகு. லோட்டஸோ அவ்வப்போது அவனை ஏறெடுக்க மவராசன் மொத்த கவனத்தையும் சோற்றில் மட்டுமே கொட்டியிருந்தான். இரவு உணவை உள்ளே இறக்கிய பெரியவர்களோ முடிவு செய்தனர் அடுத்த வார வீக்கெண்ட்ஸ் பெண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுத்திட சென்றிடலாம் என்று. அப்படியே வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கும் புது துணியை ஒரேடியாக எடுத்திடலாம் என்று திட்டம் கொண்டனர். எதையுமே காதில் வாங்காது கேரட்டை வாய்க்குள் திணித்து கொண்டிருந்தான் ரகு. வித்தாரக்கள்ளியின் தலையோ இலையை பார்த்து குனிந்திருந்தாலும் விழிகள் என்னவோ ரகுவையைத்தான் உற்று நோக்கியது. பாக்குறானான் போறேன், பொறுக்கி பொறுக்கி. டேய், அந்த சோத்து மேல காட்டுற ஆர்வத்தை கொஞ்சம் ஏன் மேலையும் காட்டுறதான். தாடிக்கார பொறுக்கி, பாருடா என்ன டீ. இந்த யுவதியோ மனதுக்குள்ளேயே புழுங்கிட உருளைக்கிழங்கை நசுக்கிய ரகுவோ அப்படியே நிறுத்தினான் அவன் செயலை. மெதுவாய் கண்களை மட்டும் மேலேற்றி ஏறெடுத்தவனோ அவனை கடித்து தின்பது போல விரித்த கோக்கனதையை பார்த்தான். உள்ளுணர்வு சொல்லத்தான் உண்பதையை நிறுத்தி சேயிழையின் வதனம் நோக்கினான் ரகு. ஆனால் அவனின் கேள்வி என்னவோ, எப்படி ஆனவன் உள்ளுணர்வு உணர்ந்தது? அவனை நோக்கிய லோட்டஸின் கொலைவெறியான லுக்கிங்கை. ஒரு வழியாக இவ்வளவு நேரம் சோற்றை பார்த்தவன் இப்போது சுந்தரியின் முகம் காண தலையை நிமிர்ந்த வாக்கில் மேல் தூக்கியவளோ இலையோரம் இருந்த அப்பளத்தை கையில் எடுத்தாள். ரகுவோ குறுகுருவென நேரிலை அவளையே பார்த்தான், சாம்பார் சாதத்தில் கோலம் கொண்டு. அப்பளத்தை விட்டடிக்கப் போகிறாளா என்றவன் உள்ளம் கொண்ட கேள்விக்கோ பதிலாய் அப்பளத்தையே வெறியோடு கடித்து உண்டாள் லோட்டஸ். அதுவே உணர்த்தியது ஆனவனுக்கு இதுதான் அவன் நிலை, சிக்கினாள் என்றும். திரு திருவென்று விழித்தவன் பம்மிடும் சிறு பையனைப் போல தலையை மீண்டும் கீழே குனிந்து மீண்டும் லைட்டாக மேலே தூக்க அவன் செயலில் சிரிப்பு கொண்ட கள்ளியோ விரல்களில் சிக்கிய கேரட்டை சைகையால் வேண்டுமா என்று அவனிடம் கேட்டாள். நோ என்பதை சிறு தலையசைவின் மூலம் தெரியப்படுத்திய ரகுவோ சாம்பார் கிழங்காவது வேண்டுமா என்றவளிடம் மறுபடியும் வேண்டாம் என்று தலையாட்டினான். மென் புன்னகை கொண்ட பொற்றொடியோ அவனை பார்த்தபடியே பிசைந்த சோற்றை வாய்க்குள் தள்ள ஆனவனோ அவன் போனை ஒற்றை விரலால் மெல்லமாக 2 தட்டு தட்டி கண் அசைத்தான் கோதை அவளிடம். முதலில் புரியாது புருவங்களை குறுக்கிய தெரியலையோ சில நொடிகள் ரகுவின் விழிகளையே உற்று நோக்கினாள். ஆனவன் கண்களோ மீண்டும் போனில் பதிந்து நகர புரிந்து கொண்ட பகினியின் இமைகளோ ஆனவன் இழுத்த இழுப்பில் போய் நின்றது. மெதுவாய் மடியிலிருந்த அலைபேசியை தூக்கி மேஜை மீது வைத்தாள் லோட்டஸ். சாப்பிடும்போது போனில் கை வைத்தால் அவ்வளவுதான். காஞ்சனா குமட்டிலேயே குத்தி லெக்சர் அடித்திட ஆரம்பித்திடுவார். ஆகவே யாரும் காணாதவாறு வாட்ஸ்அப் பக்கம் போனாள் பதுமை அவள். உணவருந்தியபடியே, குறிப்பாய் பெத்தவளின் பார்வைகளில் சிக்காது. ரகுவோ GIF படம் ஒன்றை அனுப்பியிருந்தான் கோகனதைக்கு. அப்படத்தை பார்த்த வித்தாரக்கள்ளியோ குபீர் என்று சிரித்துவிட்டாள் சத்தமாக. குட்டிமா, என்னது என்ற காஞ்சனாவோ மகளின் கரத்தை பிடித்து உலுக்க மா தொடர்ந்து குலுங்கி குலுங்கி சிரித்தாள். மற்றவர்கள் அனைவரும் ஒன்றும் புரியாது பெண்ணவளையே வெறிக்க. அப்படி இருக்கீங்க மாமா, இப்படி இருக்கீங்க மாமான்னு நீ சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும் கோக்ஸ் என்ற அருளோ அரைப்பட்ட உணவுகளால் அலங்கோலமாகி இருந்த அவன் முகத்தை கையால் வழித்தெடுத்தபடி சொல்ல, ஆரி மாமா, ஆரி மாமா என்ற கோகனதையோ மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தாள் வாயை மறைத்தபடி. ஆனால் அப்படியானதொரு சம்பவம் நடக்கையில் கூட அத்தனைக்கும் காரணமான புண்ணியவான் ரகுவோ
உதடு மடக்கி சிரிப்பை அடக்கி சத்தமில்லாது வாழை இலையை வழி தூண்டதுதான் ஹைலைட்டே. குறும்புக்காரன் அவன்தான் அனுப்பியிருந்தான் கோகனதைக்கு நடிகர் வடிவேலுவின் காமெடி எமோஜி ஒன்றை. சிரிப்பு நடிகர் அவரோ அதில் நெஞ்சை இருமுறை தட்டி பின் வெடிப்பது போல சைகை செய்து நாக்கு தள்ளி சாவது போலிருக்க, அதை கண்டதும் பனிமொழி அவளால் பீறிட்டு வந்த சிரிப்பை அடக்கிட முடியவில்லை. அதன் விளைவாகவே புவனாவிற்கு இடது பக்கத்தில் அமர்ந்திருந்த அருளின் முகத்தில் மொய்குழல் அவள் வாயில் அதக்கியிருந்த உணவுகளை துப்பி தொலைத்தாள். ஏம்மா, சிரிப்புக்கு கொஞ்சம் பிரேக் விட்டு அது என்னன்னு சொன்னா நாங்களும் உன்னோட சேர்ந்து சிரிப்போம்ல என்ற வெங்கட்டோ நிலையை சமாளிக்க முனைய, சும்மா இருக்கீங்களா, அப்புறம் வாயில இருக்கிற மிச்சத்தையும் உங்க மூஞ்சில துப்பவா என்ற சித்ராவோ நக்கல் அடிக்க, குட்டிமா இப்ப நிறுத்த போறியா இல்லையா என்ற காஞ்சனாவோ மகளை அதட்டியதோடு நில்லாமல் அவள் தொடையில் ஒன்று சுளிரென்று போட ஒரு வழியாக அடங்கி போனாள் மகள் அவள். ஆனா ஜிப்பாவுல ஒரு பருக்க கூட படாம மொத்தத்தையும் என் மூஞ்சில துப்புன பாத்தியா, அங்க நிக்கிற கோக்ஸ் நீ என்ற அருளோ கிண்டலோடு இருக்கையிலிருந்து எழ, போடா, போ போ, போய் முதல்ல மோத்த கழுவிட்டு வாடா என்ற சந்திரனோ டாக்டர் அருளை துரத்தினான் அங்கிருந்து. மன்னிச்சிடுங்க, தெரியாம நடந்துருச்சு என்ற காஞ்சனாவோ பொதுவாக மன்னிப்பு கோர, பரவாயில்ல சம்பந்தி, விடுங்க, ஏதோ எதேச்சியா தானே நடந்துச்சு என்று ஜானகியோ சமாதானம் செய்தார் குற்ற உணர்ச்சி கொண்ட காஞ்சனாவை. ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணமான ரகுவோ அப்போதும் சோறுண்டு அவனுண்டு என்பது போலவே உணவருந்தி கொண்டிருந்தான். கோக்ஸ், இப்பவாவது சொல்லேன், அப்படி எது உன்னை இப்படி புளிச்சுன்னு என் மூஞ்சியை பார்த்து துப்ப வச்சுதுன்னு என்ற அருளோ முகத்தை டிஷ்யூவால் துடைத்தபடி கேட்க, ஐயோ மாமா ப்ளீஸ், ஆள விடுங்க, எக்ஸ்கியூஸ் மீ என்ற கோகனதியோ அங்கிருந்து எடுத்தாள் ஓட்டம் வாஷ்ரூம் நோக்கி. அதுவரை பொறுமை காத்த ரகுவோ இம்முறை வாய் விட்டே சிரித்து விட்டான் மற்றவர்களோடு சேர்ந்து. சரி, கிளம்பலாமா என்ற தாத்தாவின் செருமிய குரலில் இரு குடும்பத்தாரும் அடுத்த 10வது நிமிடத்தில் உணவு விடுதியிலிருந்து வெளியேறினர். டின்னரை சீக்கிரமாக உண்டு முடித்த ரத்னவேலு தாத்தாவோ பேரனின் வருங்கால சம்பந்தியையும் மூத்த மகன் குருமூர்த்தியையும் மட்டுமே தனியே அழைத்து போனார். மூவரும் வேறொரு மேஜையில் அந்த பக்கமாக அமர்ந்து ரகசியமாய் சில விஷயங்களை கலந்தாலோசித்த சமயமே கோகனதையின் லீலை இந்த பக்கம் ஆரம்பமாகியது. என்னதான் கார் பார்க்கிங்கில் மனம் சபலப்படும் வகையில் நெருக்கமான சங்கடம் ஒன்று நிகழ்ந்திருந்தாலும் அதை அப்படியே தூக்கி சாப்பிட்டிருந்தது உணவு விடுதியில் நடந்திருந்த கூத்து. லோட்டஸ் குட் நைட் அனுப்பிட ரகுவும் பதிலுக்கு அனுப்பினான் வீடியோ கிளிப்பிங் ஒன்றை அம்மணியின் நித்திரைக்கு துணையாக. ஆனவன் அனுப்பிய நகைச்சுவை புயல் வடிவேலு மற்றும் மூத்த கலைஞர் சத்யராஜின் காமெடி காணொளியான சந்திரமுகி ரீமேக்கை பார்த்து எத்தனை முறை சிரித்தாளோ தெரியாது கோகனதை. ஆனால் விடாது சிரித்து விக்கல் வரைக்கும் போய் ஒரு பாட்டில் நீரை முழுவதுமாக நெட்டி தீர்த்தாள் உண்ணுதல் அவள். நிலா மேகத்துக்குள் நுழைய ஆபீஸின் வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வை பார்த்த வெங்கட்டோ நள்ளிரவு 1க்கு படுக்கை அறை நோக்கினார். ஆனால் விளக்கு எரிந்த அறையிலோ சித்ராவை காணவில்லை. தேடி குழம்பியவர் கீழ்மாடி சென்றார். மனைவியை அடுக்களையில் தேடிய வெங்கட்டோ பூஜை அறை வெளிச்சம் கொண்டிருப்பதை கண்டார். விரைந்து அடிகளை துரிதப்படுத்தியவரோ சித்ராவை அவ்வறையில் கண்டார். இறைவனை கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருந்தார் சித்ரா. சித்ரா, என்னாச்சு, கெட்ட கனவேதும் கண்டியா என்று விசாரிக்க, தப்புன்னு தெரிஞ்சும் தவறான எண்ணம் ஒண்ணு மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்குங்க என்றவரோ பொடி வைத்து பேச, சித்ரா, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் சுத்தமா செட் ஆகாதுன்னு. என்ன சொல்லணுமோ அதை நேரடியாவே சொல்லிடு, டைம் வேஸ்ட் பண்ணாத என்ற வெங்கட்டோ மனைவியின் முன் சப்பளமிட்டு அமர, நம்ம அருள் இன்னைக்கு மாதிரி வாய் விட்டு சிரிச்சு எத்தனை வருஷமாச்சுங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருந்துச்சு, திரும்பவும் எப்போங்க இப்படி சிரிப்பா நம்ம மகன் என்றவரின் கண்களோ கலங்கி ஊற்ற, இங்க பாரு சித்ரா, எதுவுமே நம்ம கையில இல்ல, நடக்கிறது எல்லாமே தொப்ளானோட சித்தம்தான். நம்ம வேலை அவனை நம்புறது மட்டும்தானே தவிர எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிறது இல்ல என்று விஷயத்தை கேட்டறியும் முன்னரே பாரியாளை நாசூக்காக எச்சரித்தார். புரியுதுங்க, ஆனா இன்னைக்கு பாத்தீங்க தானே, இதுவரைக்கும் நம்ம கிட்ட கூட சிரிச்சு பேசிடாத அருள் அந்த பொண்ணுகிட்ட மட்டும் எப்படி சிரிச்சு பேசினான்னு என்ற சித்ராவோ ஈரமான கன்னங்களை துடைத்து கொள்ள, நானும் பார்த்தேம்மா, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. இனி எப்போதும் அருள் இப்படியே இருக்க தொப்ளானே வேண்டிக்கிட்டேன். என் மனசு கூட ஆதங்கப்பட்டுடுச்சுங்க, ஏன் நம்ம அருளுக்கு அந்த பொண்ணை பேசி முடிக்கலன்னு என்ற துணைவியின் வார்த்தைகளில் பதறி போன வெங்கட்டோ, சித்ரா,
என்ன பேசுற நீ? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படியெல்லாம் தப்பு தப்பா பேசுற? நீ இப்படி பேசினது மட்டும் அண்ணன் அன்னிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா உடஞ்சே போயிடுவாரு என்று கவலை கொள்ள, என் பையன் இதுவரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி சிரிச்சு பேசலையேங்க இந்த 5 வருஷத்துல என்ற சித்ராவோ வாய் மூடி ஓலமிட, ஒரு கண்ண புடுங்கி மறு கண்ணுக்கு வெளிச்சம் கொடுக்க பாக்குறியே சித்ரா என்ற வெங்கட்டோ வீட்டாளின் விபரீதமான எண்ண ஓட்டத்தின் குரூரத்தை பூடகமாக பறைசாற்றினார். தப்புதாங்க. இப்படி நினைக்கிறதோ இல்ல பேசுறதோ மகா பாவம்னு நல்லா தெரியுங்க. ஆனா பெத்த மனசு கேட்க மாட்டேங்குதே. என் பையன் வாழ்க்கையிலயும் சந்தோஷம் திரும்ப வராதான்னு என் அடிமடி கதறுதுங்க என்ற சித்ராவின் அழுகையில், மனச தளர விடாத சித்ரா. தொப்ளான் கண்டிப்பா நம்ம பையனை கைவிட மாட்டான். நிச்சயமா அருளோட வாழ்க்கை நாம நினைக்கிறத விட பன்மடங்கு நல்லா இருக்குமா என்ற வெங்கட்டோ அழுகை கடல் கொண்ட வீட்டாளை கைத்தாங்கலாய் பற்றி அவர்கள் அறைக்கு கூட்டிச் சென்றார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடுவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.